வணக்கம் நேயர்களே. இன்று 12/11/2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 27ஆம் நாள் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 11:30 மணி முதல் 12 மணி வரை, மாலை 12:15 மணி முதல் 1:15 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி மற்றும் சதயம். இன்றைய நாளின் சிறப்புகள்: சுப முகூர்த்த தினம், பிரதோஷம், சிக்கல் சிங்காரவேலர் தங்க சப்பரத்தில் காட்சி, ஸ்ரீ வாஞ்சியம் சிவபெருமான் ரிஷப வாகன சேவை, மாயவரம் கௌரி மயூரநாதர் யானை வாகன உலா. இனி 12 ராசிகளும் இன்றைய நாளில் பெறப்போகும் பலன்களை பார்க்கலாம். மேஷம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கனவுகள் நனவாகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி கொடுப்பீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு. உங்களை சுற்றி ஏற்படும் சிரமத்தை அறிஞ்சு அதை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிற வழியில் நீங்கள் ஈடுபடுவீங்க. வியாபாரத்தில் கடையை விரிவுபடுத்துறதுக்குரிய வாய்ப்புகளில் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு வலிய வந்து உதவி செய்கிறது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும். மற்றவங்க சொல்கிறத தவறாக புரிஞ்சுக்கிட்டு பின்னர் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு உருவாகலாம். கடவுள் பக்தி அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் மற்றும் சொத்து வாங்குவது ஆகிய விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் தேவையான பணம் கையில் இருக்கிறதுனால சமாளிச்சிடுவீங்க. வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உறவினர்களோட கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமை ரொம்ப அவசியம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்திக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய சூழல் இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் வழி உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்திருந்த காரியம் அனுகூலமாக நடந்து முடியும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க வெளிர் நீல நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் கனவுகள் நனவாகக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரிஷபம். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உழைப்பால் உயரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. திட்டமிட்ட காரியங்களை ரொம்பவே சிறப்பாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. தாய் வழி உறவினர்களோட மோதல் போக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. புதிய வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கிறவங்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கும். வியாபாரத்தில் அதிரடியான செயல்களை செய்கிறதன் மூலமாக போட்டிகளை ரொம்பவே சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை உணர்ந்துப்பீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாம் நீங்கும். கடன் விவகாரங்கள் எல்லாம் கட்டுக்குள் இருக்கும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கொஞ்சம் கவனமோடு இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுவரை இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். இன்று எதிர்பாராத பணவரவு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் திடீர் செலவுகளும் உண்டு. சிலருக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்களோட பேசும் பொழுது வார்த்தைகளில் நிதானத்தை கடைப்பிடியுங்க. தந்தையாரோடு அனுசரணையாக நடந்துக்க வேண்டியது அவசியம். வாழ்க்கை துணையோடு ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்க போகுது. வியாபாரத்தில் சில சங்கடங்களை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தந்தைக்கிட்ட எதிர்பார்த்திருந்த உதவிகள் கிடைக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டு. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க பச்சை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் உழைப்பால் உயரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மிதுனம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. இன்று ஏற்படக்கூடிய சவால்கள், விவாதங்கள் அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உடன் பிறந்தவங்க உங்களுக்கு ரொம்பவே பக்கபலமாக இருப்பாங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க. பயணங்களால் புத்துணர்ச்சி உண்டுங்க.
வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை பணியமர்த்துவீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய கருத்திற்கு ஆதரவு பெருகும். நீங்கள் தொடங்கிய வேலையை திட்டமிட்ட முடிபடி செய்ய முடியாமல் கொஞ்சம் இழுபறி நிலையை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்கள் சொல்கிறத கேட்காம அவங்களுடைய விருப்பப்படி எதையும் செய்கிறது மனசுக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையில் ஒற்றுமை உண்டு. பிள்ளைகளுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியிருக்குங்க. இன்று பல வகைகளிலும் அனுகூலமான நாள். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்கு. அரசாங்க காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டுங்க. வியாபாரத்தில் பணியாளர்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டி வரும். லாபம் வழக்கம் போலவே இருக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்களோட வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கிறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சகோதரர்கள் மூலம் பணவரவு உண்டு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க சிவப்பு நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கடகம். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிரடி மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய எண்ணங்களை கேட்டறிஞ்சு பூர்த்தி செய்வீங்க. வெளியூரிலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. உறவினர்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை கொண்டு வருவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் மரியாதை உண்டு. அடுத்தவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை யோசித்து பிறகு அந்த கருத்துக்களை ஏற்றுக்கிறது நல்லது. பண விவகாரங்களில் கவனமாக இருங்க. மாணவர்கள் எதையும் நல்லா சிந்திச்சு பின்னர் செயல்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க. நிதானமாக ஆழ்ந்த கவனத்தோட பாடங்களை படிக்கிறது நீங்கள் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக நடந்து முடியும். புதிய முயற்சிகளுக்கு இன்றைய நாள் ரொம்பவே சாதகமான நாள். செலவுகளுக்கு ஏற்ப பண வரவும் உண்டுங்க. நண்பர்களிடமிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு. தந்தையாருடைய தேவையை நிறைவேற்றும் பொருட்டு கொஞ்சம் அலைச்சலை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்கள் மூலமாக பணவரவு கிடைக்க வாய்ப்பிருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க மஞ்சள் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி மாற்றங்கள் நிகழக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சிம்மம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் விழிப்போடு செயல்பட வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. இன்று எல்லா வேலைகளும் உங்களுடைய பார்வையிலே நீங்கள் நடத்தி முடிக்கிறது நல்லது. யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்புகளையும் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம். அவசரப்பட்டு அடுத்தவங்களை விமர்சிக்க வேண்டாம். உங்களுடைய முன் கோபத்தால் சில பகை உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு குறையும். உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்க போகுதுங்க. மன தெளிவு உண்டாகும். எந்த காரியத்தையும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செய்து முடிக்கக்கூடிய திறமை உங்களுக்குள்ள அதிகரிக்க போகுது. வயிறு கோளாறு உண்டாக வாய்ப்பு இருக்குங்க. பணவரத்து அதிகரிக்க போகுது. தந்தை வழி உறவுகளால் பணவரவு கிடைக்க வாய்ப்பிருக்கு. முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்க வேண்டியிருந்தால் பிற்பகலுக்கு மேலே அவற்றை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. தொலை தூரத்திலிருந்து நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி உங்களை வந்து சேரும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். வியாபாரம் வழக்கம் போலவே இருக்குங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் சுமார்தான். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாயுடைய தேவையை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீங்க.
பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக நடந்து முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவுகளால் செலவுகள் உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் விழிப்போடு செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கன்னி கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமை தேவைப்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. மறைமுக விமர்சனங்களும் எதிர்கால பற்றிய பயமும் உங்களுக்கு மனசில் வந்து போகும். உறவினர்களால் சில சங்கடமான சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும். வாகனத்தில் போகும்போதும் சரி, சாலைகளை கடக்கும் பொழுதும் சரி, கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்பவே அவசியம். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் வேலை சுமையால் உங்களுக்கு கொஞ்சம் சோர்வு உண்டாகும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது. ஆன்மீக நாட்டம், தெய்வ பக்தி உண்டு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதலாக லாபம் கிடைக்க போகுதுங்க. ஏற்றுமதி இறக்குமதி சிறக்கும். எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேன்மையான நிலை உண்டாகும். எதிர்பாராத செலவுகள் இருக்கிறதுனால கையிருப்பு கரையிறது மட்டும் இல்லாமல் சிலர் கடன் வாங்க வேண்டிய சூழலுக்கும் தள்ளப்படலாம். கணவன் மனைவிக்கிடையில் ஏற்பட்டிருந்த பிணக்குகள் எல்லாம் நீங்கும். உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை ரொம்பவே சாதுரியமாக நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் பணியாளர்கள் ரொம்பவே உற்சாகமாக உழைத்து விற்பனையை அதிகரிக்க செய்வாங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையால் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெளியூர் பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க வெளிர் நீல நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் பொறுமை தேவைப்படக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தினரோட சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. பிரியமானவங்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து போவீங்க. விலகி நின்ற உறவினர்கள் எல்லாம் உங்களை தேடி விரும்பி வந்து பேசுவாங்க. வியாபாரத்தில் வேலையாட்கள் ரொம்பவே கடமையுணர்வோடு செயல்படுவாங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய கைகள் ஓங்கும். மேல் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டுதல்களும் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை அனுசரித்து போவாங்க. விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினரோட கலந்துக்க நேரிடும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் எதிர்பார்த்திருந்த பணம் உங்களுடைய கைகளுக்கு கிடைக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு உறவினர்கள் ஒத்துழைப்பு பெரும் பக்கபலமாக இருக்கும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவங்களை மகிழ்ச்சிப்படுத்துவீங்க. ஆனாலும் எதிரிகள் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உதவி கேட்டு வருவாங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்கள் மூலம் கிடைக்கும் செய்தி மகிழ்ச்சி தரும் வகையில் அமைஞ்சிருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய முயற்சிகள் அனுகூலமாக நடந்து முடியும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளால் பெருமை உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க பிரவுன் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி பெறக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. விருச்சகம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியங்கள்லையும் நீங்கள் ஈடுபட்டு வெற்றியை கொண்டு வருவீங்க. பழைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கிட்ட ரொம்பவே விட்டு கொடுத்து பேசுவீங்க. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய நம்பிக்கையை நீங்கள் பெறுவீங்க. திறமையாக செயல்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் வெற்றி காண்பீங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் ஒரு முன்னேற்றமான நிலையை கொண்டு வருவதற்கு ரொம்பவே நீங்கள் சிரமப்பட வேண்டியிருக்கும். மனோதைரியம் அதிகரிக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவாக சிந்திக்கக்கூடிய திறமை உங்களுக்கு அதிகரிக்க போகுது.
முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுக்க வேண்டிய அவசியம் இருந்தால் அதற்கு இன்றைய நாள் ரொம்பவே உகந்த நாளாக அமைஞ்சிருக்கு. காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. முக்கிய பிரமுகர்களால் ஆதாயம் உண்டுங்க. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகளும் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீண் அலைச்சலை கண்டிப்பாக தவிர்த்துடுங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் ரொம்பவே உதவிகரமாக அமைஞ்சிருக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க ப்ரௌன் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நல்ல விஷயங்கள் அதிகம் நடக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தனுசு. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனசாட்சிப்படி செயல்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. புதிய பாதையில் உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடங்குவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய அறிவுரைகளை கேட்டு அதன்படி சிந்திச்சு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். குடும்ப சுப விஷயங்களை ரொம்பவே முன்னாடி நின்று நடத்தி கொடுப்பீங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கிட்டு அதன் மூலமாக லாபத்தை அதிகரிக்கக்கூடிய செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். மனோதைரியம் கூடும். எதிர்ப்புகள் எல்லாம் விலகும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அனுசரித்து செல்லக்கூடிய திறமை உங்களுக்கு அதிகரிக்க போகுதுங்க. வாகனங்களில் போகும்போது கூடுதல் கவனம் செலுத்துங்க. பயணங்கள் செல்ல வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கு. பண வரத்து கொஞ்சம் தாமதப்படும். எதிர்பாராத செலவுகளால் மனசில் சிறு சிறு சஞ்சலம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உண்டுங்க. குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலையே காணப்படும். வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். கணவன் மனைவிக்கிடையில் அந்நியோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டுங்க. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் விலகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனதில் தேவையற்ற சஞ்சலம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்க்கும் நல்ல செய்தி கிடைக்கப் போகுது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே அவசியம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க வெளிர் சிவப்பு நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மனசாட்சிப்படி செயல்பட வேண்டிய நாளா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மகரம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கவனமோடு செயல்பட வேண்டிய நாளா அமைஞ்சிருக்குங்க. எவ்வளவு பணம் நீங்கள் சம்பாதிச்சாலும் சேமிக்க முடியவில்லை அப்படிங்கிற ஆதங்கம் உங்களுக்கு எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை அனுசரித்து போக வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் வேலையாட்களோட கொஞ்சம் நீங்கள் போராட்டங்களை நடத்த வேண்டி வருங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய மறதியால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சீரான நிலை உண்டு. எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகலாம். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் கொஞ்சம் மெத்தன போக்கே காணப்படுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்பமில்லாத இடமாற்றம் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. புதிய முயற்சிகள் எதையும் இன்றைய தினத்தில் தொடங்க வேண்டாம். அவ்வப்போது மனசில் குழப்பங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். செலவுகளை சமாளிக்கிறதுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழலும் சிலருக்கு ஏற்படுங்க. எதிர்பார்த்த பணம் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகும். சிலருக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். குடும்ப பெரியவர்களுடைய அறிவுரை ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். வியாபாரம் எப்பொழுதும் போலவே நடைபெறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவ்வப்பொழுது மனக்குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்களால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக நடந்து முடியும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க கிரே நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் கவனமோடு செயல்பட வேண்டிய நாளா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கும்பம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்குங்க. கொஞ்சம் உற்சாகமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முன்னாடி நின்று செய்து கொடுப்பீங்க. சகோதர வகையில் நன்மை உண்டு. கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடியும். வாகனத்தை சரி செய்வீங்க. வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும்.
உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு பெரும் ஆதரவு கொடுப்பாங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய செயல்கள் உங்களுக்கு சிறு சிறு விஷயங்கள்ல டென்ஷனை உண்டாக்கும் வகையில அமைஞ்சிருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பிள்ளைகள் விஷயத்துல கவனம் செலுத்துங்க. தாய் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல எப்பொழுதும் கூடுதல் கவனம் செலுத்துங்க. நீங்க எதிர்பார்த்த பணம் உங்களுடைய கைகளுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணை வழியில எதிர்பாராத செலவுகளும் உண்டு. வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்க. நண்பர்களால சிறு சங்கடங்களை நீங்க சமாளிக்க வேண்டி வரும். தந்தையாரோடு ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். பிற்பகலுக்கு மேல எந்த ஒரு புதிய காரியத்தையும் நீங்க தொடங்கலாம். வியாபாரத்துல விற்பனை கொஞ்சம் சுமார்தான். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளால தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையால ஆதாயம் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையால சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டிய சூழல் இருக்கு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க வெளிர் மஞ்சள் நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த நாளா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மீனம். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமோகமான பலன்களை தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்குங்க. எதிர்பாராத பண வரவு உண்டு. பிள்ளைகளுடைய பெருமைகளை மற்றவங்க கிட்ட சொல்லி நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க. வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்தோட புதிய ஒப்பந்தங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தையும் உங்க பக்கம் நீங்க திசை திருப்புவீங்க. எதையும் செய்யும் முன்பு திட்டமிட்டு அதன்படி செயல்படுவது ரொம்ப நல்லது. பயணங்கள் போகும்போது கூடுதல் கவனத்தோட இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மாணவர்கள் கவனத்தை சிதறவிடாம பாடங்களை படிக்கிறது அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும். பிற்பகலுக்கு மேல காரியங்கள் சாதகமா நடந்து முடியும். தந்தையாரிடம் நீங்க எதிர்பார்த்திருந்த பண உதவி உங்களுக்கு கிடைக்குங்க. சகோதரர்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழல் இருக்கு. சிலருக்கு நண்பர்கள் மூலம் பண வரவும் கிடைக்கும். எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. சகோதரர்கள் உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளால ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு திடீர் பண வரவுக்கும் எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்பிருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கடன்கள் விஷயத்துல கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாம் விலகும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க ரோஸ் நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அமோகமான பலன்களை தரக்கூடிய நாளா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நன்றி அன்பர்களே.